இங்க நடந்து போன ஒரு தப்பின் காரணமா இன்னைக்கு நாடகத்துல நீங்க தான் ஹீரோயினா நடிக்கணும், அதுவும் கோபுக்கு ஜோடியா. ஐயோ, எனக்கு நடிக்கலாம் வராது. உங்களுக்கு எழுத கூட தான் வராது, எழுதலையா? சும்மா நடிங்க. நடிச்சா அப்புறம் கல்யாணம் எல்லாம் எனக்கு ஆக வேண்டாமா? அட என்னங்க பெரிய கல்யாணம், இப்ப ஸ்ரீ அம்மா இல்லையா? இத்தனை பேர் கெஞ்சறாங்க, என்னமோ இவ்வளவு பிகு பண்ணிக்கிறீங்களே. கம் ஆன் ஃபாலோ மீ. டேய் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, யாரும் பின்னால வந்துறாங்க. ஐ சே கம் ஆன் ஃபாலோ மீ. உள்ள அழிச்சிட்டு போய் கதவை சாத்திட்டானே, அவன் நடிக்க ஒத்துக்கோலடா. அவன் கூட்டிட்டு போன வேகத்தை கவனிச்சியா? காதலுக்கு படியாத கண்ணியே கிடையாதுடா. வந்து நீங்க எல்லாம் இவ்வளவு சொன்னதுனால நான் நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். பாடத்தை கையில கொடுப்பா. இந்தாங்க பாடம். பாடத்தை வாங்கிட்டேன். அங்க நடந்தெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. அப்பா நடிக்கு எப்படிப்பா சம்மதிக்க வச்சு? வேற எப்படி, எல்லாம் நம்ம டெக்னிக் தான். பையன் கனெக்ட் பண்ணிருப்பான். அவன் ட்ரை பண்ணா ஓகே ஆக இருக்குமா? ரொமான்ஸ் விஷயத்தை கொஞ்சம் சொல்றா. இன்னும் என்னடா சொல்றது? பாரு மீசையெல்லாம் பனியா இருக்குது. பின்ன நான் பண்ண காரியத்துக்கு மீசையில பனி ஓட்டாம இருக்குமா? எப்படா சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் இவனாலதான். பனின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை நிக்க வச்சு சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துட்டேன். அதால பார்த்தேன், இந்த ட்ரூப்ல காதல் மன்னனா அது வாசுவாதான் இருக்க முடியும். நான் பிறந்த நாட்டு மண்ணை நான் மிதிக்க கூடாதா? நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசி வந்த தமிழகத்து மண்ணிலே எனக்கு இடமில்லையா? முட்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே, என்னை தாங்க மறுத்து விடுவாயா? இவ பேசுறத கேட்டா எனக்கே வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. ஆடியன்ஸ் எப்படா பொறுத்துக்கு போறாங்க? வேற வழி இல்லையே. மெட்ராஸ் பக்கம் போயிடலாம், அது ஒரு வழி இருக்கு. இவ பேச ஆரம்பிச்சது ஆடியன்ஸ் கத்தி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டா என்னடா பண்றது? அவ பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டா? அன்று இமயத்தின் உச்சியில் கொடி நாட்டினான் இமயவரம்பன் சேரலாதன். சரி, அது கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜேந்திர சோழன். ஐயோ ஹலோ, அந்த கங்கை கொண்டானுக்கு கலிங்கத்து அது விட்டுருங்களேன், அது முன்னோர் பண்ண தப்பு. அது என்னத்துக்கு இப்ப கிபி 2000க்கு வாங்கலாம் ப்ளீஸ். ஹலோ ஹலோ, நீங்களா பாடம் படிச்சிட்டு? சின்ன வயசுலயே படிச்சிட கூடாதா? நாடகத்து பாடம் சார். காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. எறும்பு கடிக்கும் அறிவு கெட்டவனே. இப்ப இந்த மாமியார் மங்களாங்கிற நாடகத்துக்கு தான் நாங்க பாடம் படிக்க சொன்னோம். நீங்க எதையோ படிக்கிறீங்களே. அடாடாடா, அந்த நாடகம் நான் எத்தனை தடவை பாத்திருக்கேன். அதுல ஒண்ணு தப்பு வராது, இதுதான் கஷ்டம். அது சரி, இன்னைக்கு மாமியார் மங்களத்தை மாத்தி பேசிடாதீங்க. அதான் பாக்க போறீங்களே. நாங்க பாக்க போறது இல்லைங்க, இந்த பாவப்பட்ட ஆடியன்ஸ் தான் பாக்க போறாங்க. சேரா மண்ணா செப்பதுடே. மண்ணா போச்சு மங்கள மாமி கையில சிலம்பா. இந்த கோபு பாபு ட்ரூப் பேரையே நாசமாக்கிடுவா போல இருக்கேன். ஏதாவது பேரை மாத்தி வச்சுடலாமா? என்ன தெரியுமா? சேரா மண் மங்களம் மங்களம். பிராணநாதா. பிராணநாதா இல்ல, நாளைக்கு தான் அது. இன்னைக்கு பிராமணநாதா. நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசிய இந்த தமிழக மண்ணிலே எனக்கு இடமில்லையா? நான் பிறந்த இந்த மண்ணிலே நான் கால் வைக்க கூடாது. இனி இப்ப மிதிச்சது என் மண்ணு இல்ல, என் காலு பட்ட கால்லயே படும். இந்த பாரு நீ மங்களம் டயலாக் மறந்துட்டோடோ. என்னடா நாளை டிராமாக்கு பேச வேண்டிய டயலாக் இன்னைக்கு பேசுறடா. மகாலட்சுமி, மகாலட்சுமி. முட்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே, என்னை ஏற்க மறுத்து விடுவாயா? சேரா மன்னா செப்பு அதுடே. பட்டு விட்டதா நாதா? இல்ல பரவாயில்ல. இது வந்து நம்ம ஆத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது. மங்களம் சேரா மன்னா செப்பு அதுடே. மங்களம், இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி தான் சுத்த தமிழ்ல பேசி போன எல்லாருக்கும் தெரியுமா? தேஷுவுக்கு பூணல் போடணும்ங்கறத நீ சேரா மன்னா மியூசிக் ஏத்துறோம். சேரா மன்னா செப் சேரா மன்னா செப்பு அதுடே. என்ன குட்டி நீ இங்க நின்னுட்டே பேசு. பொம்மநாட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கிறதா அழகு. சேரா மன்னா செப்பு அதுடே. தேஷுவுக்கு பூணல். சேரா மன்னா செப்பு தொத்து வியாதி. என்ன நம்ம சேஷுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கு எப்ப பூணல் போடுறது? இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றி கொடி நாட்டினான் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன். கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜேந்திர சோழன். சனியன் 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 சனியன். இப்ப யாருக்கு பூனல்? ராஜேந்திர சோழனுக்கா பூனல்? நம்ம சேஷுவுக்கு பூனல். நீங்க மங்களம். ராஜராஜ
ஜனகணமன பாடிலாம் வா. வா சேஷுக்கண்ணா, அப்பாவுக்கு துண்டு கொடுந்தியா? படம் அறிவு கட்டணும் திருப்பல. அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சார். எனக்கு தாண்டா அப்படி தோன்றது. வா வா கண்ணா, சொல்லு உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எனக்கு பூனல் போடணும் சார். சாரா நான் அப்பாடா, அப்பாடா. நைனா அம்மா பூனல் போடணும் நைனா. பாத்தியா, பூனல் போட்டுக்கணுங்கிறத குழந்தை அப்படி சொல்றது. குழந்தைக்கு அவ்வளவு ஆசை பூனல் போட்டுக்கணும்னு காத்தாடி நூல்லாம் அறுத்து பூனலா போட்டு இது பழைய பூனல், புது பூனல் போடணும். பாத்தியா நம்ம குழந்தை சேஷு, நம்ம குழந்தை, அவனுக்கு உபநயனம் பண்ண. சரி நீ சொல்லு. அரசனும் அரசியும் தனிமையில் இருக்கும் அந்த புறத்தில் உனக்கு என்ன வேலை? சென்று விடு. சார் இதான் சார் நான் அப்போ சொன்னேன். சட்டை வேற கட்டிட்டீங்க, ரொம்ப குளிருது, ஆளை விட்டுருங்க சார். நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். மெட்ராஸ் போகணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. ஊருக்கு போறதுக்கு திப்புவா பேசுறது, டயலாக் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போ. அப்பா எனக்கு ரொம்ப நாளா பூனால் போட்டுக்கணும்னு ஆசை, அதனாலதான் சொல்றேன். ஐயோ சார், ஐயா நைனால வேணாமே. ஏன் சோசியல் டிராமால இந்த அம்மா ராணி மாதிரி வசனம் பேசுறா? அதான் டைரக்டோரியல் டச். ராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த அம்மா அமாவாசை தர்ப்பணம் பண்ற சாஸ்திரிய கல்யாணம் பண்ணி சொல்லணும். ஆமா, அத டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார். பியூட்டிஃபுல் டிராமா. அமைச்சூர் நாடக நடிகர்களின் சார்பாக பாபு ஸ்ரீ ஸ்ரீ நர்சிங் ஹோம்ல கூட்டிட்டு வந்துட்டேன்டா. ஏமா உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒரு இழவும் இல்ல, ஏதோ திங்க தெரியாம தின்னுபிட்டா, அஜீரணத்துல வாந்தி எடுத்திருக்கா. அத போய் எல்லாரும் கர்ப்பம்னு கரெக்டா பண்ணி விட்டீங்க. என்னங்க இன்னைக்கு டிராமால நானே ஆக்ட் பண்றேனே. சிம்லால மகாலட்சுமிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, அதனால அவளும் ஒரு ரோல் பண்ணிட்டா, நீ ஒரு ரோல் பண்ணு. நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சீங்களே, அது யார் தெரியுமா? 5 வருஷமா போலீசாரால தேடப்பட்ட ஒரு பயங்கர கொள்ளக்காரன். உங்களை பாராட்ட இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டே இருக்காரு.